ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்காக ஒரு மிகப்பெரிய பரிசு ஒன்றை எடுத்து வந்திருக்கிறேன். அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்காக மட்டுமே இது. என்னை காக்க வைக்காமல் சீக்கிரமாக வந்து இதை எடுத்து விட்டு போ. உன்னுடைய மனமானது இப்போது தடுமாறுகிறது. எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன? நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பது மனிதனின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் கொள்வது போலவும் கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையையே நம் மனதுக்குள் பின்னிக் கொண்டிருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் உழன்று அதிலே ஏதோ ஒரு தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அது அரங்கேற்றமாகும். இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றது. இதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என நீங்களே அதை விட்டு விடுங்கள். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திருங்கள். கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும். இதையே நீங்கள் பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் சில நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலேயே புருவ மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்தி கொண்டு அதன் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. இதை பின்பற்றி பாருங்கள். எதன் மீதாவது ஆசைப்படுதல், எண்ணமிடுதல் ஆகியவற்றால் மனம் அலைப்பாயும். என் மீது நீங்கள் பாரத்தை வைத்து இதை பின்பற்றுங்கள். எல்லாமே உங்களுக்கு நாளடைவில் சரியாகிவிடும். எந்த உறவு உன்னை விட்டு சென்றால் என்ன? உன் இழப்பை நான் அறிவேன். நான் எனக்கான பொறுப்பை நிச்சயம் நிறைவேற்றுவேன். கலங்காதே. உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட போகிறது. வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது. உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரப்போகிறார்கள். உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம். அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல போகிறாய். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள், அகந்தை, அகங்காரம், கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம். உனது அருகில்தான் நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்று உன்னிடம் நான் பல முறை எச்சரித்திருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும். இல்லை என்ற நிலையே ஏற்படாது. இப்போதாவது நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு. உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய செயல்களை மாற்றியமைக்கப் போகிறேன். எனது பாதங்களில் தஞ்சம் அடைந்து பாரத்தை என் மீது சுமத்து. அப்பா உன்னுடன் இருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எந்த நொடியும் நான் உன்னுடன் மட்டுமே இருப்பேன். உன் வாழ்வில் வெளிச்சத்திற்கான நேரம் வந்துவிட்டது.
உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி நீ சுகமாக சகல சௌபாக்கியங்களுடன் இருக்கப் போகிறாய். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது கூடிய விரைவில். ஓம் சாய்ராம்.